கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 37:31. மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி குடிப்பீர்கள். மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி குடிப்பீர்கள். அதாவது மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி குடிப்பீர்கள். மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி குடிப்பீர்கள். அதாவது ஒரு பட்டுப்போன மரத்தை பார்த்து பேசுகிறார். ஒரு பட்டுப்போன மரம் கீழே வேறு பட்டு போய் தான் மேலே மரம் பட்டு போகுது. அதே போல் அநேக மரங்கள் வேறு பட்டு போய் மரங்கள் பட்டு போயிருக்கும். அதே போல் இந்த நாட்களிலே அநேகருடைய அஸ்திவாரம் பட்டு போய் ஒரு தொழில் பண்ணியிருக்கலாம், தொழில் முடங்கியிருக்கலாம், ஒரு பணப்பிரச்சனையில் மாட்டி தவித்து அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பணமெல்லாம் காலியாக இருக்கலாம், உங்கள் தொழில் உங்கள் பிஸ்னஸ்ஸு எல்லாமே முற்றும் அது காய்ந்து போய் பட்டு போய் இருக்கலாம். இனிமேல் நான் எழும்ப முடியாது, இனிமேல் நான் தொழில் பண்ண முடியாது, இனிமேல் நான் வியாபாரம் பண்ண முடியாது, இனிமேல் நான் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலே, அப்படிங்கிற நினைவிலே, அப்படிங்கிற சிந்தையிலே நீங்கள் இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், ஒரு ஆறுதல் இல்லை, நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் செவிக்கு ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. தாவீது திருப்பி கொண்டது போல, சிறியது முதல் பெரியது வரை எல்லாத்தையும் திருப்பி கொண்டது போல, நீங்கள் எத்தனை கோடிகள் இழந்தாலும், எத்தனை லட்சங்களை இழந்தாலும், நீங்கள் ஒரு ஜீரோவாக இருந்தாலும், வெறுமையாக்கப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும், ஒரு அனாதையாக்கப்பட்டாலும், எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டாலும், ஒரு அனாதை போல நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னை கவனிக்க ஆள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தால், தொழிலில் பிஸ்னஸில் முடங்கி போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு அனாதையாக்கப்பட்டு ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, இதோ திரும்ப நீ வேறு பற்றி நீ மேலே கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாறப்போகிறாய். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 37:31 மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். மறுபடியும் உங்கள் வேர் அது நீர் பட்டு அது உயரடைய போகிறது. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் கனி கொடுத்து அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற போகிறாரு. நீங்கள் மறுபடியும் அப்படி என்று கேட்டால் நீங்கள் திரும்ப எழும்ப போகிறீங்க, நீங்கள் திரும்ப பிரகாசிக்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் பிரகாசமாக இருந்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஒருவேளை வெற்றியாக இருந்து நீங்கள் தோல்விகளை போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நஷ்டத்தில் இருந்து முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் நஷ்டத்தை லாபமாக மாற்ற போகிறாரு. உங்கள் வாழ்க்கை திரும்ப வேறுபட்டுகிற வாழ்க்கையாக இருக்க போகிறது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, திரும்ப வேறுபற்றி மேலே கனி குடிப்பீர்கள். பயப்படாதீர்கள், மனதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இனிமேல் எழும்ப முடியாது, இனிமேல் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது, இனிமேல் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை வாழ முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஊழியம் பண்ணுகிறவர்கள், சபையை நடத்த முடியல, ஊழியம் பண்ண முடியல, என் ஊழியை ஸ்தம்பித்து விட்டது, என்னை கவனிக்க ஆள் இல்லை, நான் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன், என் ஊழியத்தை தாங்க ஆள் இல்லை, என் ஊழியம் வளரலை அப்படின்னு கலங்கினீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள் ஊழியம் விழுந்து போனாலும், உங்கள் ஊழியம் ஒன்றுமில்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் ஊழியத்தை திரும்ப வேறுபற்றி எழுப்ப விரும்புகிறார். பயப்படாதிருங்கள், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உற்சாகமாக இருங்க. தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன், ஜீவாதிபதியை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை துதிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வேலையிலே யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கணும் அவர்கள் திரும்ப வேறுபற்றி எழுவி பிரகாசிக்க முடியும். ஏசப்பா, நீங்கள் உயர்த்தும்படி உடைய நாமத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். பாதுஷி கமால் அதூரா போக்கா தரபா, எலும்பு எலும்பு சியோனை உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்கிறார். ரகுல தூச பௌது நீ மா தான் ஊரகதி நீ மல கரபா, நீ மறுபடி கட்டப்படுவாய், நீ மறுபடி கட்டப்படுவாய். மதில்கள் விழுந்து போயிருக்கிறது. கட்ட சொல்கிறாரு, நீ விழுந்து போன மதில்களை திருப்பி எடுப்பித்து கட்டுகிற ஒரு நேரம் வருகிறது. மாலா ரூ கா தொசி பிக்கலா ரகுல குரோத்தோ சி கா தாராபா, நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமர பண்ண வைக்க போற. மா ரீபாலா தூரா காத்தா நம்மளா கரபா. தாப்பனே, உடைய பிள்ளை மேலே உடைய இரக்கமும் உடைய தயவும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, தாவீது வரவரை விரித்தறியது போல உங்களுடைய பிள்ளைகள் சுகத்திலும் பலத்திலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் தொழிலையும் வியாபாரத்திலும் ஆண்டவரை 1000 மடங்கு பெருக பண்ண வைக்க போகிறதுக்காக நன்றி தாப்பனே. யோபு இழந்ததெல்லாம் திரும்ப இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ள கிருபித்தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க. தோற்று போன வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. எழும்புங்க, பிரகாசிங்க, வெளிச்சம் கொடுங்க, ஜாதிகளை சொந்தமாக்குங்க, கொளுத்த கன்றுகள் போல வளருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.